கோலார் தங்க வயலின் இதயத்தில் எஸ். ராஜேந்திரன் ஒரு தலைவரானார். அவரை மக்கள் மிஸ்டர் கிளீன் என்று அழைத்தனர். அம்பேத்கர் கொள்கைகளை பின்பற்றி ஜெய் பீம் என் ஆன்மா என்றார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் அவரை நேர்மையான தலைவராக்கியது. இந்தியன் ஏர்லைன்ஸ் வேலையை ராஜினாமா செய்து அரசியலில் நுழைந்தார். 1994 தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். இது கோலார் தங்க வயலின் அரசியல் நிலப்பரப்பில் திருப்புமுனையாக அமைந்தது. ராஜேந்திரன் ஒரு துணிச்சலான பேச்சாளர். அவரது உரைகள் கதைகள் நிறைந்த பாடங்களாக இருந்தன. 2004இல் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். தலைமை என்பது சேவையே என்பதை நிரூபித்தார். சுரங்கங்கள் மூடப்பட்ட போது ராஜேந்திரன் கஷ்டங்களை முன்னறிந்தார். தொழிலாளர்களுக்கு விஆர்எஸ் தொகுப்பை ஏற்க அறிவுறுத்தினார். அவர் தீயணைப்பு நிலையத்தை கோலார் தங்க வயலுக்கு கொண்டு வந்தது பேருந்து நிலையத்தை மாற்றியது. சட்டப்பட்டதாரி என்ற முறையில் ராஜேந்திரன் பொதுக்குழுக்களுக்கும் அரசு அமைப்புகளுக்கும் இடையிலான மோதல்களை தீர்த்து வைத்தார். அவர் தளபதி என்று அழைக்கப்பட்டார். ராஜேந்திரனின் வாழ்க்கை நேர்மைக்கு எடுத்துக்காட்டு.